வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரெய்னர். இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். எந்த 6 விஷயத்த நீங்க லைஃப்ல பேலன்ஸ் மெயின்டெயின் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு மைண்டும், உடம்பும் ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 1 உணவு. நம்ம என்ன ஹைட் இருக்கோம், வெயிட் இருக்கோம், நம்மளோட ஏஜ் என்ன, நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, எதுக்காவது நம்ம மெடிகேஷன் எடுத்துட்டு இருக்கோமா, நம்ம எவ்வளோ ஆக்டிவா இருப்போம், ஒரு ஒரு நாள்ல நீங்க நெறைய வேலை செய்ற ஆளா, இல்ல ஏசி ரூம்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க ஆளா, இந்த மாதிரி உங்களோட எனர்ஜி ஸ்பெண்டிங் எவ்வளோ இருக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ உணவு எடுக்கணும், எத்தன வேளை சாப்பிடணும், என்ன அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ இது வந்து வேற யாரோ வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணி சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியணும். உங்களோட உணவோட அளவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அது குறைவா இருக்கு அப்படின்னா, ஒரு நாள் குறைஞ்சா பரவால்ல. இல்ல அது கூட இருக்கு அப்படின்னா, ஒரு நாள் கூடுனா பரவால்ல. ஸோ டெய்லி பேசிஸ்ல கம்மியான உணவு எடுக்கிறீங்க, அளவுல எடுக்கிறீங்க. இல்ல டெய்லி பேசிஸ்ல நீங்க அதிகமான அளவுல உணவு எடுக்கிறீங்க அப்படின்னா, அது எப்போதுமே ஹெல்த் இஷ்யூஸ கொண்டு வரும். ஸோ உணவுல நீங்க எப்பயுமே சம அளவ நீங்க மெயின்டெயின் பண்ணணும். அது வந்து உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, வயசு, ஹெல்த் கண்டிஷன்ஸ பொறுத்து எவ்வளோ கலோரி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும். அது நீங்க டெஸ்டிங்ல கூட நீங்க பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த உணவு, எந்த அளவு முறையில எடுக்கும்போது, உங்களுக்கு வெயிட் கூடுறதோ, குறையிறதோ இல்லாம உங்களோட வெயிட்ட நீங்க பெர்ஃபெக்ட்டா மேனேஜ் பண்ண முடியுதோ, அதுதான் உங்களோட அளவோட சமநிலை. நம்பர் 2 வாட்டர். ஸோ ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்கங்கிறதும், உங்களோட ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ், ஹெல்த் கண்டிஷன பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கணும். ஜென்ரலா ஒருத்தவங்களோட நீர் அளவு எவ்வளோ சமநிலையில இருக்கணும் அப்படின்னா, உங்களோட வெயிட் இன் கேஜிஸ் இன்டு 35 எம்எல். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நம்பர் ஈஸியா இருக்குங்கிறதுனால நான் 100 கிலோன்னு சொல்றேன். எல்லாரும் 100 கிலோ இருக்கிறதில்ல. ஸோ நீங்க 100 கேஜி இருக்காங்க ஒருத்தங்க அப்படின்னா, 100 இன்டு 35 எம்எல். ஸோ அத நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 3500 எம்எல்ன்னு வருது. அத நம்ம லிட்டரா கன்வெர்ட் பண்ணா 3.5 லிட்டர். ஸோ நம்ம 50 கிலோ இருக்கோம்னா 50 இன்டு 35. ஸோ நம்ப வெயிட்ல எவ்வளோ கேஜிஸ் இருக்கோமோ, அத்தனை இன்டு 35 எம்எல் அத லிட்டரா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து ஓரளவு இந்த குவான்டிட்டி ஒரு நாளைக்கு உங்களோட நீர் தேவைய பூர்த்தி பண்றது மட்டும் இல்லாம, அதோட சமநிலைய மெயின்டெயின் பண்ணும். இப்ப நம்ம தண்ணி கம்மியா குடிக்கிறோம், டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா, அதனால வர விளைவுகள விட, தண்ணி நெறையா குடிக்கிறோம், அதனால ஓவர் ஹைட்ரேட் பண்றோம் அப்படின்னா, அதனால வர விளைவுகள் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனால நம்ப கம்மியாவும் குடிக்கக்கூடாது, அதிகமாவும் குடிக்கக்கூடாது. அந்த நீர் குடிக்கிறத வந்து நம்ப சமநிலைய மெயின்டெயின் பண்ணணும். நம்பர் 3 ஸ்லீப். நீங்க எவ்வளோ நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறதுலயும் நீங்க சமநிலைய மெயின்டெயின் பண்ணணும். ரொம்ப கம்மியா தூங்குறீங்க, 4 மணி நேரம், 5 மணி நேரம் தான் தூங்குறீங்க. ஏதாவது ஒரு நாள் அப்படி குறையுதுன்னா பரவால்ல. டெய்லி பேசிஸ்ல நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகும், உடம்பு ஹீட் ஆகும், முடி கொட்டும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த மாரி நெறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அதிகமா தூங்குறதுனாலயும் 10 மணி நேரம், 11 மணி நேரம் அந்த மாரி நீங்க அதிகமா தூங்குறதுனாலயுமே நம்மளோட மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அ கம்மியா தூங்குறது எவ்வளோ தப்போ, அந்த மாரி நெறைய தூங்குறதுமே வந்து சமநிலைய பேலன்ஸ் பண்ணாது. ஸோ 7 மணி நேரம் தூங்குறது வந்து எல்லாரோட தூக்க நேரத்தையும் ஓரளவு சமநிலையில வச்சிரும். நம்பர் 4 பிரீதிங். ஸோ நம்மளோட சுவாசம் வந்து எவ்வளோ சமநிலையோட இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ப சுவாச பயிற்சிகள்லாம் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா, சுவாசத்து மேல ஒரு கவனமே இல்லாம இருக்கும். அதனால அது சமநிலையை இழக்கும். அதே மாதிரி சுவாச பயிற்சி பண்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக, ரொம்ப அதிக நேரம் பிராக்டிஸ் பண்றதும் தப்பு. ஸோ அப்ப நம்ப பண்ணாம இருக்கிறதும் தப்பு, நெறைய பயிற்சி பண்றதும் தப்பு. ஸோ நம்பளோட உடம்புக்கு எந்த பிரீதிங் பிராக்டிஸ் செட் ஆகுதோ, அத வந்து அளவா காலையில ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், இல்ல சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி அளவா பண்றது தான் எப்பவுமே நல்லது. நம்பர் 5 ஹேப்பினஸ் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ரொம்ப சீரியஸாவே எப்போதும் இருக்கிறது, எப்பவுமே ப்ரொடக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு ஹேப்பினஸ் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லாம எப்பயுமே சீரியஸா இருக்கிறதும் தப்பு. பட் ஆல் த டைம் பார்ட்டிங்லயே இருக்கணும், எப்பயுமே ஹேப்பினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறதும் உடம்புக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ கொண்டு வரும். ஸோ நோ பார்ட்டி எப்படி ஹார்ம்ஃபுல்லோ அதே மாதிரி ஓவர் பார்ட்டிங்குமே ஹார்ம்ஃபுல் தான். ஸோ எப்பல்லாம் நம்ம வேலை செய்யணுமோ, சீரியஸா இருக்கணுமோ, ப்ரொடக்டிவா இருக்கணுமோ, அதுக்கு ஒரு கால அளவு இருக்கு. அதே மாரி எப்பல்லாம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும், எப்பல்லாம் ஹேப்பினஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணுமோ, அதுக்குமே ஒரு அளவு இருக்கு. இத நம்ப சமநிலையோட மெயின்டெயின் பண்ணும்போது மட்டும் தான் அது வந்து உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் நல்லது. ஹார்மோன் இம்பேலன்ஸும் நடக்காது. ஸோ ஹேப்பினஸ் ஆக்டிவிட்டீஸ் எப்பயுமே சமநிலையில இருக்கணும். நம்பர் 6 எக்சர்சைஸ். உடற்பயிற்சி பண்ணாமயே இருக்கிறது எப்படி நல்லது இல்லையோ, அந்த மாதிரி அ எக்சர்சைஸ் பண்ணா ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக காலையில 1 மணி நேரம், சாயந்திரம் 1 மணி நேரம், அப்புறமா டின்னருக்கு அப்புறம் 1 ஹவர் வாக்கிங் போனேன் அப்படின்னு ஓவர் டூ பண்றதும் தப்பு. ஸோ ஹேப்பினஸ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே எக்சர்சைஸ் பண்றதுமே நம்ம உடம்புல என்டார்ஃபின்ஸ செக்ரீட் பண்ணும்.
ஸோ அது கம்மியா செக்ரேட் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அதிகமாவும் செக்ரேட் ஆகக்கூடாது. ஸோ உங்களோட வயசுக்கு நீங்க வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மாடரேட்டா ஒரு நாளைக்கு 45 மினிட்ஸ் எக்சர்சைஸ் பண்றது ஐடியல். அத தவிர நீங்க வாக்கிங் போறீங்க ஒரு 1/2 அன் ஹவர் இன்னொரு நேரத்துல அப்படின்னா பரவால்ல. பட் ஓவர் டூ பண்றது நல்லதில்ல. பண்ணாம இருக்கிறது எப்படி தப்போ, அதே மாதிரி ஓவரா பண்றதுமே தப்பு தான். இந்த 6 விஷயத்திலயுமே நம்ப சமநிலைய மெயின்டெயின் பண்றது ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் உணவோட அளவு, 2வது விஷயம் நீர் எவ்வளவு குடிக்கிறோங்கிறது, 3வது தூக்கம் எவ்வளவு நேரம் இருக்குங்கிறது, 4வது சுவாச பயிற்சி எவ்வளவு நேரம் பண்றோங்கிறது, சுவாசத்துல எவ்வளவு கவனம் இருக்குங்கிறது, 5வது ஹாப்பினஸ் ஆக்டிவிட்டீஸ், 6வது எவ்வளவு நேரம் எக்சர்சைஸ் பண்றோங்கிறது. இந்த 6த்துலயுமே நீங்க சமநிலைய மெயின்டெயின் பண்ணும்போது உடம்பும் மனசும் ரொம்பவே நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.